இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்கிறோம். டைம் டொமைன்றது என்னென்னா, இப்போ எக்ஸ் ஆஃப் டீன்றது என்ன டொமைன் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் ஆஃப் எஃப் ஆர் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை கன்வெர்ட் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வெர்ட் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா. எதுலேருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஃபைண்ட் பண்ணுறோம்? எக்ஸ் ஆஃப் டீலேருந்து. அப்போ இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. ஆர் இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் எஃப்னு சொல்லலாம். இன்டகிரேஷன் எஃப் எக்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி. நமக்கு ஒமேகா ஈக்குவல் டு என்ன தெரியும்? 2π எஃப்னு தெரியும். அப்போ இங்கே இருக்கும் ஒமேகாவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2π எஃப் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இ பவர் மைனஸ் ஜே 2π எஃப்டி டிடி. இதான் வந்து எக்ஸ் ஆஃப் எஃப்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை திரும்பவும் நம்ம டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் ஒமேகாலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம்? எக்ஸ் ஆஃப் டி ஃபைண்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/2π இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. ஆர் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் எஃப் இ பவர் ஜே 2π எஃப் டிஎஃப்னு வரும். இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஆஃப் டீயை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். ஒய் ஆஃப் டீக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஆஃப் ஒமேகா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. லீனியாரிட்டினா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் of the signal is equal to linear combination of their ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? லீனியாரிட்டிக்கு இன்னொரு நேம் சூப்பர் பொசிஷன். அதாவது இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த சிக்னல். அதாவது இப்போ ரெண்டு சிக்னல் எடுத்துக்கோம், எக்ஸ் ஆஃப் டி அண்டு ஒய் ஆஃப் டின்னு இருக்குது. இந்த எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டியோட லீனியர் காம்பினேஷன்னா என்ன அப்படின்னா ஏ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் பி ஒய் ஆஃப் டி. இதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா அதுவும் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் கண்டிஷன். அதாவது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அது டைம் டொமைனில் இருந்தாலும் அது ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணாலும் அது எப்படி இருக்கணும்னா சேமாக தான் இருக்கும். லீனியர் காம்பினேஷன்னா என்ன? எக்ஸ் ஆஃப் டியும் ஒய் ஆஃப் டியும் ஆட் பண்ணுறது தான். அதை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறமா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் பி ஒய் ஆஃப் ஒமேகான்னு வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ நம்ம z of t equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா a x of t plus
பி ஒய் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இசட் ஆஃப் டிக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைன் பண்ணோன்னா அது என்னவா மாறும்? இசட் ஆஃப் ஒமேகான்னு மாறும். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி இருக்க இடத்துல என்ன வரும்? இசட் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். நெக்ஸ்ட்டு இசட் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம்? இந்த ஈக்குவேஷன் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இசட் ஆஃப் டிக்கு பதிலாக ஏ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் பி ஒய் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது அடிஷனில் தான் இருக்குது. அடிஷனில் இருக்கனால நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்போ இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஏ எக்ஸ் ஆஃப் டி e power minus j omega t dt plus integral minus infinity to infinity b y of t e power minus j omega t dt ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேருந்து ரெண்டுத்துலேருந்து ஏ அண்ட் பியை வெளில எடுக்கிறோம். இதில் ஏவை வெளில எடுத்தோன்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இதில் பிஏ வெளில எடுத்துக்கிட்டோன்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இங்கே வந்து என்ன இருக்குது? எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி அண்ட் இன்டகிரல் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எக்ஸ் ஆஃப் ஒமேகா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி. இங்கே என்ன இருக்கும்? இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒய் ஆஃப் ஒமேகா. இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஆஃப் ஒமேகா. அப்போ பி ஒய் ஆஃப் ஒமேகா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இசட் ஆஃப் ஒமேகா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? இதுக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா இது வந்துருச்சு அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைம் ஷிஃப்ட். டைம் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸ் ஆஃப் டி அதாவது டைம் டொமைனில் வந்து டி நாட்டை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். டி நாட் லெவல் ஷிஃப்ட் பண்ணால் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்னு மாற்றணும்னா நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். என்னது? சிக்னல் வந்து ஃபேஸ், அதாவது டைம் டொமைனில் நம்ம டைம் ஷிஃப்ட் பண்ணோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஃப்ரீக்வன்சி டொமைன் வரும்ல, அதில் வந்து என்ன ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா டி நாட் அளவு வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ டிக்கு பதிலாக என்ன இருக்குது? டி மைனஸ் டி நாட். அப்போ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. நம்ம எக்ஸ் ஆஃப் டி சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டுன்றனால இங்கேயும் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்னு எழுதிருக்கோம். இந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகாது, ஏன்னா இது வந்து ஃபார்முலாவில் வர்றது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து இன்டெக்ரல் பண்ண முடியாது. அதனால் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டவ் ப்ளஸ் டி நாட்னு வரும். அப்போ இந்த இடத்துல டி மைனஸ் டி நாட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? எக்ஸ் ஆஃப் டவ். நெக்ஸ்ட்டு நம்ம டிடி வேல்யூ வேணுமா? அப்போ டிடினா டி டவ் ப்ளஸ் 0ன்னு வரும். அப்போ டிடி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி டவ் எக்ஸ் ஆஃப் டவ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. இந்த டீக்கு பதிலாக இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டவ் ப்ளஸ்
t naught d tau. இப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவு டேர்மை மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். இந்த டி நாட் டேர்மை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட்னால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தனித்தனியாக எழுதி இ பவர் ஜே ஒமேகா டவ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட். அதாவது பவரில் அடிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம்ல, அந்த ப்ராசஸ் படி நான் தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ டி டவ் இது கான்ஸ்டன்ட் தானே, அப்போ இதை நம்ம வெளில எடுத்துடலாமா? அப்போ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டவ் டி டவுன்னு வரும். இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா, டைம் ஷிஃப்ட் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் வந்து என்ன ஆகுது, ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு. தேர்டு ஒன் வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன டொமைனில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில். அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது டைம் டொமைனில் என்ன ஆகும் அப்படின்னா இ பவர் ஜே ஒமேகா பீட்டா டீன்றதை வந்து மல்டிப்ளை ஆகி வரும். இப்போ பீட்டான்றதை ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் பண்ணோன்னா அதே டைம் டொமைனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிப்ளை ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து எழுதுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டொமைன் எழுதுவோம். ஃப்ரீக்வன்சி டொமைன்னா என்ன ஷிஃப்ட் பண்ணுறோம், எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் பீட்டான்ற ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ டைம் டொமைனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிப்ளே ஆகி வரும். இ பவர் ஜே பீட்டா டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டின்னு வரும். அதாவது எக்ஸ் ஆஃப் டியோட இந்த வேல்யூ வந்து மல்டிப்ளே ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா என்ன வரும், இ பவர் ஜே பீட்டா டி எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் ஜே பீட்டா டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. அந்த சிக்னல் அப்படியே எக்ஸ் ஆஃப் டி இருக்கிற இடத்துல எழுதிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி. இது ரெண்டுமே இ பவரில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு இ பவர் ஜே பீட்டா டி மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு எழுதுகிறோம். அப்போ இது ரெண்டுத்தில் நமக்கு எதை காமனாக வெளில எடுக்கலான்னு பார்த்தோன்னா ஜே அண்ட் டியை காமனாக வெளில எடுக்கலாம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் ஜே டியை வெளில எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா பீட்டா மைனஸ் ஒமேகா அண்ட் டிடின்னு இருக்கும். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் நம்ம இதில் மைனஸ் வெளில எடுக்கிறோம். மைனஸ் வெளில எடுத்தோன்னா ஜேடி ஒமேகா மைனஸ் பீட்டா டிடின்னு வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ சப்போஸ் நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு இருக்குது. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, ஒமேகா மைனஸ் பீட்டான் இருக்குது. அதனால என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் பீட்டான்னு எழுதுறோம். அப்போ நம்ம ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைட் ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைம் ஸ்கேலிங். டைம் ஸ்கேலிங்னா என்ன, ஒன்று மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டைம் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைம் ஸ்கேலிங். டைம் ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ரெஷன் ஆஃப் எ சிக்னல் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவலன் டு த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டொமைன். கம்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டின்றத எக்ஸ் ஆஃப் ஏடி, அதாவது டீயோட ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ரெஷன். அதே வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் பார்த்தோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷனில் வரும். எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிவிஷனில் வரும். எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை ஏ இன்ட்டு 1 டிவைடட் பை மாடலஸ் ஏன்னு வரும். இந்த மாதிரி வரது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆஃப் ஏடி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா 1 டிவைடட் பை மாடலஸ் ஏ எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை ஏன்னு வரும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் ஏடிக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஏடி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இங்கே டி தான் இருக்குது, ஆனால் இங்கே உள்ளே என்ன இருக்குது ஏடின்னு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம டேரெக்டாக இன்டெக்ரல் பண்ண முடியாது. அதனால் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஏடி ஈக்குவல் டு டவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும், டவ் டிவைடட் பை ஏன்னு வரும். டிடி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டி டவ் டிவைடட் பை ஏ அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஏடி இருக்கிற இடத்துல டவ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், டவ் டிவைடட் பை ஏ அண்டு டிடி இருக்கிற இடத்துல டி டவ் டிவைடட் பை ஏ. இதில் கான்ஸ்டன்ட் என்னது ஏவை வெளில எடுக்கும். அப்போ 1 டிவைடட் பை ஏ integral minus infinity to infinity x of tau e power minus j omega tau divided by a d tau. இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 divided by a x of omega divided by a அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்கே ஒமேகா டிவைடட் பை நம்ம மொத்தமாக ஹோல் டிவைடட் பை ஏன்னு எழுதலாமா. அப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை ஏ டவுன்னு எழுதுவோம். அப்போ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை ஏ இருக்கனால நம்ம என்ன எழுதுகிறோம், எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை ஏன்னு எழுதுகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது 1 டிவைடட் பை ஏ எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை ஏ அதை இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் த ஃப்ரீக்வன்சி டொமைன். நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன்றது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு டைம் டொமைனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜே மைனஸ் ஜேடி வந்து மல்டிப்ளை ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனஸ் ஜேடி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டின்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். மைனஸ் ஜேடி எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஜேடி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் இருந்து பார்த்ததெல்லாம் நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ப்ரூஃப் பண்ணோம். இப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போத் சைடு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் by d divided by d omega ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ d divided by d omega of x of omega வரும். இந்த சைடு d divided by d omega of integral minus infinity to infinity x of t e power minus j omega t dt. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி d divided by d omega of e power minus j omega t dt. இப்போ நம்ம எதை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா எங்கே ஒமேகா டேர்ம் இருக்கோ அதை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் ஜேடி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எதை வெளில எடுப்போம், மைனஸ் ஜேடியை வெளில எடுக்கிறோம். இப்போ மைனஸ் ஜேடியை வெளில எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேர்ம் இருக்கும். அதை வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு எழுதலாம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது டைம் டொமைனில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்ன மல்டிப்ளை ஆகி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜே ஒமேகா மல்டிப்ளை ஆகும். அப்போ எக்ஸ் ஆஃப் டியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா அது என்ன வரும் ஃப்ரீக்வன்சி டொமைனில் அப்படின்னு பார்த்தோன்னா ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு வரும். நமக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி. இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். இதான் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போத் சைடு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். போத் சைடு differentiate by d divided by dt. அப்போ d by dt x of t 1 divided by 2 pi. இது வந்து கான்ஸ்டன்ட்னால நம்ம அதுக்கப்புறம் d divided by dt ன்னு எழுதிக்கிறோம். இதனால் minus infinity to infinity x of omega e power minus j omega t dt. இப்போ இந்த d divided by dt உள்ள கொண்டு போகிறோம். இப்போ 1 divided by 2 pi integral minus infinity to infinity x of omega d divided by dt e power minus j omega t dt. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ 1 divided by 2 pi integral minus infinity to infinity x of omega. இதை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா minus j omega into e power minus one divided by 2 pi. இந்த மைனஸ் ஜே ஒமேகா வந்து நம்ம வெளில எடுக்கிறோம். நம்மளால் டிடி வராது, இது டி ஒமேகா தான். ஏன்னா இது இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? 1 divided by 2 pi இதை அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்முலாலையும் மைனஸ் வராது, சாரி ப்ளஸ் தான் வரும். அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான், ஏன்னா நம்ம இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் எழுதியிருக்கோம். x of omega into j omega e power j omega t and d omega வரும். இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 divided by 2 pi integral minus infinity to infinity j omega into x of omega into e power j omega t d omega வரும். இதுதான் வந்து டைம் டிஃபரன்சியேஷனுக்கான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோன்னா கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் இன் டைம் டொமைனில் இருக்கிறத வந்து அதை நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றினா அது என்னவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாடுலேஷனாக மாறும். அதாவது எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார்ன்றதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் ஆஃப் டி வந்து இருக்குது, அதை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை மாற்றினோன்னா நமக்கு என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு ஒய் ஆஃப் ஒமேகான்னு மாறும். இப்போ வந்து நம்ம இசட் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். எதனா எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் ஒய் ஆஃப் டியை. இப்போ இதுக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைன் பண்ணுறோம். இப்போ இசட் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இசட் ஆஃப் டி e power minus j omega t dt. z of t க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இது எழுதலாம். அப்போ இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் ஒய் ஆஃப் டி e power minus j omega t dt. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு கன்வல்யூஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியூ எக்ஸ் ஆஃப் டவ் இன்ட்டு y of t minus tau d tau. இதான் வந்து x of t ஸ்டார் y of t கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம இங்கே இருக்க இந்த டேர்முக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டவ் ஒய் இன்ட்டு டி மைனஸ் டவ் டி டவ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி அண்ட் டிடி. இப்போ இதில் வந்து எக்ஸ் ஆஃப் டவ்ன்றது வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அதை வந்து வெளில எடுக்கிறோம். அதாவது இதில் வந்து எக்ஸ் ஆஃப் டவ்வை வந்து நம்ம வெளில எடுக்கிறோம் அண்ட் டி டவ்வை வெளில எடுக்கிறோம். இந்த டிடியை உள்ளே கொண்டு போகணுன்றதுக்காக, ஏன்னா ஒய் ஆஃப்ல தான் வந்து டி டர்ம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ்வை வெளில எடுத்துகிட்டு integration minus infinity y of t minus tau into e power minus j omega t dt into d tau ன்னு எழுதுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா t minus tau equal to t minus tau equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம்.
இப்போ t ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் டவுன்னு வரும். அப்போ dt ஈக்குவல் டு d டவுன் வரும். ஏன்னா ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிரும். integral minus infinity to infinity x of tau integral minus infinity infinity y of t minus tauக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஆல்ஃபா e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டீக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டவு ப்ளஸ் ஆல்ஃபா இங்கே டி ஆல்ஃபா dt ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டி ஆல்ஃபான்னு வரும். அப்போ இங்கே டி ஆல்ஃபா இந்த இடத்துல வந்து டி டவுன் வரும். integral minus infinity to infinity x of tau integral minus infinity infinity y of alpha e பவர் இதை வந்து அடிஷனில் இருக்கனால தனித்தனியாக எழுதிக்கணும். e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டவு இன்ட்டு e பவர் மைனஸ் ஜே ஒமேகா ஆல்ஃபா டி ஆல்ஃபா இன்ட்டு டி டவுன் எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டு இருக்கனால நம்ம இதை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா தனித்தனியாக எழுதுவோம். எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டவ் இந்த ஒரு டவ் இருக்க டவ் வந்து வெளியில் கொண்டு வருவோம். இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டவ் இன்ட்டு டி டவுன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ஒய் ஆஃப் ஆல்ஃபா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா ஆல்ஃபா டி ஆல்ஃபான்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு எழுதலாம். இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் ஒய் ஆஃப் ஒமேகா. இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு என்னது எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் கன்வல்யூஷன் ஆஃப் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு ஒய் ஆஃப் ஒமேகா. இப்போ நம்ம கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. வந்து இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தா டைம் டொமைனில் இன்டகிரேட் பண்ணனா ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்ன ஆகும் அப்படின்னா டி எம்பசைஸ் ஆகும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்து டி எம்பசைஸ் ஆகி வரும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி இன்டகிரல் பண்ணுறோம் எக்ஸ் ஆஃப் டவ் டி டவ். இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் 0 டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஜே ஒமேகா எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு வரும். இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டி அண்டு ஒய் ஆஃப் யூ ஆஃப் டிக்கு வந்து கன்வல்யூஷன் பார்க்க போகிறோம். யூ ஆஃப் டின்றது என்ன அப்படின்னு பார்த்தா யூனிட் ஸ்டெப் சிக்னல். அப்போ எக்ஸ் ஆஃப் டி அண்டு யூ ஆஃப் டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வல்யூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் யூ ஆஃப் டி ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா என்ன கன்வல்யூஷன் ஃபார்முலானா மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ் யூ ஆஃப் டி மைனஸ் டவ் அண்ட் டி டவ். நெக்ஸ்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் டவ்வுக்கு வந்து லிமிட் வந்து எது வரையும் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது யூ ஆஃப் டி மைனஸ் டவ்வோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அதோட லிமிட் எது வரையும் அப்படின்னு பார்த்தோன்னா டவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி வரைக்கும் இருக்கும்போது. அப்போ நம்ம லிமிட் எது வரையும் எடுத்துக்கலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து டி வரையும் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இருக்க யூ ஆஃப் டி மைனஸ் டவுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் யூ ஆஃப் டி மைனஸ் டவுக்கு பதிலாக 1 டி டவ். இப்போ இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் டி டவுன்னு வரும். இதான் வந்து எதுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் யூ ஆஃப் டிக்கான வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போத் சைடு வந்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். போத் சைட் டேக் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ எடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி star u of t equal to Fourier transform of integral minus infinity to t x of tau d tau. அப்போ நமக்கு எப்போவுமே என்ன தெரியும் இதை அப்படியே வச்சுக்குவோம் Fourier transform of integral minus infinity to t x of tau d tau. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நான் ரைட் சைடு மாற்றி எழுதுறேன். இதை வந்து அப்படியே இந்த சைடு எழுதுறேன் Fourier transform of
எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் யூ ஆஃப் டி. நம்ம இதுக்கு முன்னால் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோம், கன்வல்யூஷனை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு யூ ஆஃப் ஒமேகான்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம யூ ஆஃப் ஒமேகாவுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஜே ஒமேகான்னு வரும். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு இந்த இடத்துல யூ ஆஃப் ஒமேகாவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஜே ஒமேகான்னு வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு வரும். எதோட வேல்யூ, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் டி டவோட வேல்யூ. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் 0 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகான்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் ஒமேகா அண்ட் டெல் ஆஃப் ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பை எக்ஸ் ஆஃப் 0 டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஜே ஒமேகா எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் டேட்டா. இதான் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன ப்ராப்பர்ட்டியை, இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை. ஒன்று வந்து நம்ம மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியில் என்ன, மாடுலேஷன் இன் டைம் டொமைன் கரஸ்பாண்ட்ஸ் டு கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். அதாவது டைம் டொமைனில் வந்து மாடுலேஷனாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் அது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கன்வல்யூஷனாக மாறும். இப்போ மாடுலேஷன்னா என்ன, எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி, அதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக மாற்றுறோம் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு. அப்போ வந்து அது வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்டார் ஒய் ஆஃப் ஒமேகா இன்ட்டு 1 டிவைடட் பை 2 பைன்னு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒய் ஆஃப் டின்ற போது அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. நமக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ப்ளஸ் ஜே ஒமேகா டி டி ஒமேகான்னு வரும். அப்போ இங்கே இருக்க எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியோ 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா e power j omega t d omega into y of t into e power minus j omega t dt. இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையும் ஒமேகா இருக்கனால நம்ம இதில் ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம்னா லாம்டான்னு எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒமேகா எங்கே இருக்கோ அங்கே லாம்டா வரும். லாம்டா இ பவர் ஜே லாம்டா டி டி ஒமேகா ஒய் ஆஃப் டி ஒமேகாவுக்கு பதிலாக லாம்டா டி ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி லாம்டா ஒய் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். இப்போ இந்த 1 டிவைடட் பை 2 பையை வெளில எடுத்துட்டோம். இந்த எக்ஸ் ஆஃப் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் லாம்டா வெளில எடுத்துகிட்டு infinity to infinity y of t e power minus j omega t plus j lambda t d lambda into dt ன்னு எழுதுறோம். 1 divided by 2 pi integral minus infinity to infinity x of lambda integral minus infinity to infinity y of t e பவர் மைனஸ் ஜேவை வெளில எடுத்தோன்னா அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா மைனஸ் லாம்டா இன்ட்டு டி டி லாம்டா இன்ட்டு டிடின்னு வரும். 1 டிவைடட் பை 2 பை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, அதாவது இந்த டி டேர்ம் அதுக்கு பதிலாக நம்ம இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் லாம்டா இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், ஒய் ஆஃப் இங்கே என்ன இருக்குது ஒமேகா மைனஸ் லாம்டா
டி லாம்டான்னு எழுதுறோம். இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா 1/2π. இது ரெண்டும் நமக்கு பார்க்குறதுக்கு எதை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கன்வல்யூஷன் மாதிரி இருக்கா. கன்வல்யூஷனுக்கு என்ன எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி மைனஸ் லாம்டா தானே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கவும் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்டார் ஒய் ஆஃப் ஒமேகான்னு எழுதுறோம். இப்போ நம்ம மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. வந்து டூயல்டி ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா 2π இன்ட்டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகான்னு வரும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டூயல்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகான்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். டி ஈக்குவல் டு ஒமேகான்னு போடுறோம். அப்போ ஒமேகா இருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டீன்னு வரும். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி. இங்கே வந்து என்ன வரும் அதுதான் ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம டி போடுறோம் அண்டு டீக்கு பதிலாக ஒமேகா போடுறோம். டி ஒமேகாவுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிடின்னு வரும். அப்போ 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் ஜே ஒமேகா டி டிடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மைனஸ் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் ஜே மைனஸ் ஒமேகா டி டிடி டிடின்னு வரும். அப்போ 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. நெக்ஸ்ட்டு இதை இந்த சைட் கொண்டு போகிறோம். இப்போ கொண்டு போனால் 2π எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இதான் வந்து டூயாலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்சவல்ஸ் தியரம். இதை வந்து இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராலே தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி கொஷின் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டியில் வந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் 2 மார்க் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக இதில் வந்து 13 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி ஆஃப் த சிக்னல் கேன் பி அப்டைன் பை இன்டர்சேஞ்சிங் வித் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம். எனர்ஜி ஸ்பெக்ட்ரமை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா அதோட எனர்ஜியை வந்து நம்ம ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மாலஸ் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் டிடி ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மாலஸ் எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் டி ஒமேகா. இது ஈக்குவல் டு எது அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இன்டெக்ரல் 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. இதே எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டி அதாவது காஞ்சிகேட்டாக இருந்துச்சுன்னா 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மாலஸ் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் டிடி ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டி டிடின்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டீயை வெளில எடுத்துகிறோம். எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டீயை வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டிடின்னு இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டீக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ ஃபைன் பண்ணோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி
எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டி டவ். பேலன்ஸ் இந்த டேர்ம் அப்படியே இங்கே வச்சுக்கிறோம். இப்போ 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா அப்படியே வச்சுக்குவோம். இந்த டி ஒமேகா அண்ட் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டியை அந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி அண்ட் டி ஒமேகா அண்ட் டிடின்னு வரும். இப்போ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டிடி அண்டு நெக்ஸ்ட்டு டி ஒமேகான்னு எழுதிக்கிறோம். 1 டிவைடட் பை 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா. இப்போ நமக்கு இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு எழுதலாம். எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா டி ஒமேகா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், இது ஈக்குவல் டு இதுதான் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து பர்சவல்ஸ் தியரம் இல்லைனா ராலேஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறோம்.